Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல உருளைக்கிழங்க பயன்படுத்தாம ரொம்ப சுவையான வெங்காய மசாலா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பத்தோடலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆனா பூரி கூட தொட்டுக்கிறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒத்துக்காம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம உருளைக்கிழங்குலாம் எதுவுமே பயன்படுத்தாம ஒரு வெங்காய மசாலா ரெடி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கே போகவே மாட்டீங்க. இதை தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் சேர்த்து செய்து பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்க்கிறேன். பெருங்காய பொடி இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்ல நிறம் மாறி பொரிஞ்சு வந்த பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்ல மெல்லியதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த வெங்காயம் லைட்டா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல்லு பூண்டை தட்டிட்டு எடுத்துருக்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தட்டிட்டு எடுத்துருக்கேன். அடுத்ததான் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து சரியா இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு 1/2 கேரட்டை பொடிசா கட் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து கடலை மாவை அப்படியே பச்சையை வந்து கரைச்சிட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துக்கணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த கடலை மாவை இப்படி வறுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக நிறம் மாறி வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கடலை மாவு, அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக உடனே கலந்து விட்டுருங்க. ஒரே இடத்துல கடலை மாவு நின்றுதுன்னா ஒரு மாதிரி கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். கலந்து விட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா கடலை மாவு சேர்த்த பிறகு இன்னும் ரொம்ப நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா மணக்க சுவையான வெங்காய மசாலா பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவ வேண்டியதான். அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இடியாப்பத்தோட தான் பரிமாற போகிறேன். இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடும் போது வேற லெவலாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நிச்சயமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பத்துக்கு எப்பவுமே தேங்காய் பால் தானே யூஸ் பண்ணுவோம். தேங்காய் பாலுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பூரியோடலாம் தொட்டு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே உடம்புக்கு நல்லா ஏற்றுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.